ஜாயா வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் ரைஸ் ஸ்லிப்பில் இருக்கிற ரோயல் பார்க்குக்கு வந்திருக்கிறோம். அதில் வந்து டென்ஷனுக்கு நாங்கள் போய் இன்றைக்கு விளையாட போகிறோம். சில விளையாட்டுகள் என்னென்ன விளையாட போகிறோம்னு நீங்களும் வாங்கோ சேர்ந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் வந்து விளையாடுறதுக்கு பலதரப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து இரவு 1 மணி மட்டும் நினைக்கிறேன், 1 மணி மட்டும் திறந்திருக்கும். அங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்து சாப்பாடுகள் சாப்பிட்டு அங்கே உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அப்போ சாப்பிட்டு டாய்லெட் வசதிகள் எல்லாம் இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பெஞ்சுகள் எல்லாம் போட்டுருக்குறாங்க. அப்போ இருந்து நேரமாக இருந்து விளையாடக்கூடிய வசதி. இப்போ இந்த வெளியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது, ஷாப்பிங் சென்டர்கள் எல்லாம். அப்போ நீங்கள் வெளியில் போயும் ஏதாவது வேண்டால் வேண்டி யூஸ் பண்ணலாம். அப்போ நேரத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து எங்கிற பிள்ளைகளும் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிச்சினா திருப்ப இங்கே வர்றதுக்கு ஆசைப்படினோம். அவ்வளோத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணிச்சுனா நீங்களும் உங்களுக்கு ஹாலிடே கிடைச்சதுன்னு சொன்னால் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து போய் இங்கேயும் நீங்கள் விளையாடலாம். வந்துட்டு போய்க்க போடும், வந்துட்டு போய்க்க போனா அது அது அதான் இருக்கலாம். சின்ன பிள்ளைகள் மட்டுமில்லை, பாருங்க நாங்களும் எங்களுக்கும் விளையாட ஆசையாக இருந்தது. நாங்களும் கேனியமாக விளையாடினாங்கள். இதில் வந்து நாங்கள் கணக்கு காசு செலவழிக்க நாங்கள். ஆனால் அதில் ஒரு சில சின்ன பொருட்கள் தான் கிடைச்சது. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து தங்களுக்கு வின் பண்ணி கிடைச்சதுன்னு சொல்லி அதில் பெரிய சந்தோஷமாக வைக்கி நல்லா என்ஜாய் பண்ணிச்சினோம்.
இதில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கையே எங்களுக்கு டிக்கெட்ஸுகள் வந்து கொண்டிருக்கும். அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து கடைசியாக முடிஞ்சு வீட்டை போய்க்கல அதை ஒரு மிஷினில் போட்டால் அது கவுண்ட் பண்ணி சொல்லுவோம் எவ்வளோ இந்த டிக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி ஒரு ரசீட் மாதிரி வரும் எங்களுக்கு. அப்போ பிறகு அதை நாங்கள் கொண்டு டில்லில் கொடுத்து எங்களுக்கு என்ன விருப்பமோ சொல்லி அதில் இந்த டிக்கெட்டின் பெறுமதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டோய் தெரிவு செய்து எடுக்கலாம். அப்படியே வெளியில் வந்தோம்னு சொன்னால் பபுள் டீ கடை இருந்தது. இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் பபுள் டீ என்ன சரியான விருப்பம். அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு அடிச்சு நம்ம இப்போ அதில் வந்து பபுள் டீ வேண்டி கொடுத்தோம். Next, strawberry and cream fruit tea smoothie. Yeah, regular. Jani? எனக்கு ஒன்று Hey, sure. Jishan, உங்களுக்கு வாடா Which baby first? I would. Gotta get terrible. But you need the cash? No, cash. No. I think all finished, brother. No, it's like Joe, but it's like saying that like, oh, I'm gonna be, because I love my food, I'm gonna be a chef. I reckon if I was to become a chef and I'm surrounded by food like 24/7, I'm gonna lose interest and I will not find food that attractive in a food. So I don't want to do that. Is that a picture, yeah? Take it. அப்படியே பவுல் டீயை வேண்டி கொடுத்துட்டு இஞ்சால வேற டிம் கார்டன் இருந்தது. டிம் கார்டன் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கனடா ரெஸ்டாரண்ட். நாங்கள் வேல்ஸுக்கு கொள்ளிடே போயிருக்கிறோம். அங்கேயும் இருக்க ஒரு டிம் கார்டன். மற்றது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கிட்ட நனிட்டன், அங்கேயும் இருக்கிறது டிம் கார்டன். அங்கேயும் இடைக்கிட போகிற நாங்கள். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு மில்க் ஷேக் வேறு இடங்களில் குடிக்கிறத விட இங்கே குடிச்சினோம்னா நல்ல ஆசையாக வைக்கி. அதால் தான் எனக்கு இதை பற்றி உண்மையே தெரியாது. கனடாவுக்கு போன இடத்து தான் அங்கே போய் வந்து வைக்க சொன்னான், இது நல்லா இருக்குமெண்டா. அப்போ ஒருக்கா கூட்டி கொண்டு போனதோடையே அவைக்கு நல்லா பிடிச்சிது. அப்போ எங்கே டிம் கார்டன் கண்டாலும் பூ அனுப்பினோம். அப்படித்தான் இன்றைக்கு இங்கேயும் போனாங்க. அப்போ அவைக்கு மில்க் ஷேக் வேண்டி கொடுத்துட்டு எனக்கு நல்ல கலையாக இருந்தது. அப்போ நான் ஒரு எஸ்ப்ரெஸோ காஃபி ஒன்று குடித்தேன். மற்ற வைஃபுக்கு ஃப்ரெஞ்ச் வெனிலா வேண்டி கொடுத்தேன். அப்படியே பிள்ளைகளுக்கு டிம் ஐட்டம் வேண்டி கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணினோம். David. நாங்கள் வந்து கனகாலத்தின் பிறகு
பஸ்ஸில் பயணம் செய்த நாங்கள் போயக்கையும் பஸ் தான் விரைக்கையும் பஸ் தான். ஏனென்றால் சிட்டி பக்கம் கார்களில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ மற்ற பஸ்ஸிலையும் திரிகையில் வித்தியாசமான அனுபவமாக இருக்குமென்ட்டு பஸ்ஸில் போனாங்கள். உண்மைக்கு நல்ல பிரயோசனமான நாளாக இருந்தது. நீங்களும் உங்களுக்கு விடுமுறைகள் கிடைச்சால் இப்படி குடும்பமாக போகாத இடங்கள் வித்தியாசமான இடங்களாக போய் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.